வந்து அப்படியே தரமட்டமாகவே வந்து அப்படியே இல்லாமலே போயிட்டேன்னா ஃபுல்லாக வந்து உடைஞ்சே போயிட்டு ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து அடியோட வந்து பிரட்டி போட்டு பார்த்தீங்களா அணை கட்டக்கூடிய மாதிரி உதவிகளை அரசாங்கம் செய்வோம் வந்து எங்கெந்த நோக்கம் ஊர் மக்கள் தற்காலிகமான வேலை திட்டம் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 2-3 வருடங்களாக டிசிசி மீட்டிங்கில் பேசப்பட்ட விடயம் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. பீச் முன்னா இப்படி இல்லை, உங்களுக்கு காட்டு எப்படி இருக்கு. ஃபுல்லாக பிரண்டு போய் அப்படியே கிடக்குதாங்க. அத்திவாரத்தோடு வந்துட்டா. நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்க என்றால் கருத்துத்துறை முக்கம் பீச்சில் வந்து நிற்கிறோம். சரியா, கருத்துறை முக்கம் பீச்சில் வந்து முக்கம் பீச் வந்து முற்று முழுதாகவே வந்து சேதமடைஞ்சு போயிருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்க என்றால் முக்கம் பீச்சில் இருக்கிற கட்டிடங்கள்ல இருந்து முழுக்களும் வந்து அப்படியே தரமட்டமாகவே வந்து அப்படியே இல்லாமலே போயிட்டேன்னா ஃபுல்லாக வந்து உடைஞ்சே போயிட்டு இன்றைக்கு கட்டிடத்தை வந்து சீர் செய்கிறதுக்காண்டி தற்காலிகமாக வந்து இந்த ஒரு தற்காலிகமான ஒரு சீர் செய்கிற மூலமாக வந்து பிரதேச சபையிலேருந்து வந்து ஒரு செய்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்போம் என்ன மாதிரி வந்து மக்கள் அதோட இந்த பீச்சை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து நீங்களும் பாருங்கள். யாழ்ப்பாணம் கருத்துத்துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பீச் வந்து முக்கியமான பீச்சை நான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வந்து போகிற பீச். சரியா, பார்த்தீங்கன்னா பீச் வந்து நல்ல அழகான இடம் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக வந்து மழை காரணமாக இந்த புயல் காரணமாக இந்த பீச் வந்து முற்று முழுதாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் முன்னா இப்படி இல்லை, உங்களுக்கு காட்டு எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோவில் சேர்த்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போடுறேன். சரியா, அதை பாருங்கள். இந்த எங்களோட பீச் வந்து முன்னம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சரியா, உண்மையாக வந்து எங்களோட பீச் வந்து இப்படி இல்லை. பீச் வந்து நல்ல அழகாக இருந்துச்சு, நல்ல கட்டிடங்கள் அப்படி இப்படி நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த பீச் வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு சரியான கவலையாக இருக்குது. இன்றைக்கி சும்மா வீட்டில் இருந்தேன்னா நம்ம பீச்சுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிதான் நான் வந்தோன்னே இந்த பீச்சை பார்த்தோன்னா சரியான கவலையாக போச்சு. இரண்டால் வீட்டில் எல்லாம் ஒழித்திரிஞ்சு விளையாடி எல்லாம் தெரியும். நாங்கள் அப்படியோட வந்தாடி அப்படியெல்லாம் தெரியும். அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ இப்படி இருக்க சொல்கிறேன்ட்டு தெரியல. ரெண்டு அவ்வளோது கவலையாக இருக்குது. நீங்களும் இந்த ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்றதை பாருங்க. சரியா, அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இந்த பீச்செல்லாம் வந்து இந்த கல்லெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கல்லெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக எல்லாம் வந்து அந்த மண் அரிச்சு அப்படியே கல்லெல்லாம் அப்படியே உடைஞ்சிருச்சு. அப்படியே எல்லாம் வந்து சேதமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு அங்காலாம் கடல். இதுலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு அங்கெல்லாம் கடல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துச்சு. சரியா, விபத்தில் கொஞ்சம் கிட்ட வந்துச்சு. இந்த ஏன்னா அந்தளவுக்கு வந்து அலைந்த அந்த ஒரு கொடூரமான அலை அப்படியே நான் சொல்லலாம். ஏண்டா இதில் இருக்குது. இவ்விடத்தில் என்னென்றால் அந்த ஒரு கிணறு மாதிரி இருந்தது. சரியா, இதில் ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருந்தது. அரவாசி கிணறு மாதிரி தான். ஆனால் அவர்த்துல எல்லாம் இருந்து சாஞ்சி இருந்து நாங்கள் ஏறி இருந்தெல்லாம் விளையாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று காணையில் இந்த கட்டிடம் கூட அப்படியே முழுசாக பிறண்டுட்டு பார்த்தீங்களா, அப்படியே முழுசாக அப்படியே கட்டிடம் அப்படியே ஃபுல்லாக பிறண்டுட்டு
கீழே இறங்குவோம். இறங்கி பார்ப்போம். ரொம்ப பயமாக தான் இருக்குது. தண்ணி ஒரே அது விடங்கள் அது வரை கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா கட்டிடம் வந்து அது ஃபுல்லாக பிரண்டு போய் அப்படி கிடக்குதாங்க. அத்திவாரத்தோடு வந்துட்டா அத்திவாரத்தோடு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தென்னம்பிள்ளை இருக்குதாங்க. தென்னம்பிள்ளையை பாருங்க. தென்னம்பிள்ளைன்னு தினப்பாடு பட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் இப்போ வந்து பருத்தித்துறை தவிசாளர் அவர்கள் வந்து இங்கே வந்து நிற்கிறார். வந்து வேலை திட்டம் வந்து தற்காலிகமான வேலை திட்டம் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எப்படி எந்த மாதிரி அதை கொண்டு செல்ல போயிடும் அப்படின்றத அவர் மூலமே வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். சரியா? இப்போ போய் அவர்கிட்ட போய் கேட்போம் என்ன மாதிரி நிலப்பாடு அப்படின்றத அவர்கிட்ட கேட்போம். பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டாக்டர் உத்தேசிக்கும் கடற்கரை வந்து யாழ் மாவட்டத்திலேயே சுற்றுலாத்தலமாக இடம். பெரும்பாலான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்வையிடுறாங்க. ஆனால் இது கடந்த காலம் கடற்கரை வந்து கடல் அரிப்புள்ளதால் கடை வந்து 405 மீட்டர் கடல் உள்வந்து அதன் பிற்பாடு நாங்கள் 4-5 நாட்கள் அதை விட கூடுதலாக இந்த நாங்கள் சொந்தமான இந்த வீதியை கூட கடல் அரிச்சு சென்று அதன் பிற்பாடு நாங்கள் பாதுகாப்பு வந்து எழுத்து மூலமாக அறிவித்திருந்தேன். அதற்குரிய இந்த ஒரு அச்சம் எடுக்கப்படவில்லை. அதன் பிற்பாடு தொடர்பு கொண்டு உடனடியே அனைத்து மாவட்ட அதிகாரியை இங்கே அனுப்பி அதுக்குள்ள இந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று நகர்சாலையில் இணைந்து தொழில் போக்குவரத்துகளும் இணைந்து பள்ளிக்காட்டில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே இது தற்காலிக ஏற்பாடு தான். உண்மையில் நிரந்தர ஏற்பாடு செய்யப்பட வேண்டியது. ஆனால் இந்த வருட 2-3 மாதம் பிற்பாடு இந்த காற்று கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது. அடுத்த முறை இந்த கிராமமே அழியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதுக்குரிய அதிகாரிகள் உண்மையிலே இதை செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் கடந்த 2-3 வருடங்களாக டிசிசி மீட்டிங்கில் இது பேசப்பட்ட விடயம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. உண்மையிலே நகரசபை வந்து இதை வந்து செய்யவும் இயலாது. அதுக்குரிய வலு இல்லை. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் தான் செய்ய வேண்டியது. அதுக்குரிய நிதியை ஒதுக்கும் பட்சத்தில் உண்மையிலே இது மில்லியன் கணக்கில் தான் இதுக்கு செலவாகும். தடுப்பு வந்து 1 கிலோமீட்டருக்கு போட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அது இந்த வருடத்தில் போடாது. அடுத்த வருடம் இன்னும் இந்த நம்ம கிராமத்துக்குள்ளே போடக்கூடிய கிட்டத்தட்ட முந்தி ஒரு 250 மீட்டர் மேலாம் கடல் உள்ளே இருந்தது. ஆனால் இப்போ எங்கள் இயக்கத்தை காரணமாக இப்போ கடல் வந்து வர முன்னுக்கு வந்துருக்கு. அதால் இப்போ எங்களை கடல் சம்மந்தப்பட்ட இதுகள் நிறுவனங்கள் மற்றது தூசி மற்றது கடல் வளையங்கள் சேர்ந்தால் அந்த கல்லை போடுது. இப்போ போட்டாலும் எங்களுக்கு என்ன வெள்ளம் கூட வந்தோன்னா இருக்கும். ஆனால் எங்களுக்கு இன்னும் வேறு தேவைகள் இருக்குது. இன்னும் வேலை செய்யும். இப்போ கல்லெல்லாம் காணாது. எவ்வளோ உதவிகள் அரசாங்கத்தை பெற வேண்டிய கிடாது. இப்போ அவைகள் அரசாங்கம் செய்து ஒன்றா இருக்குது. இன்னும் செய்யும்னு சொல்லி கிடாது. ஆனால் இப்போ வேறு கல் வைக்கெல்லாம் கல் போட்டுருக்கு. இதெல்லாம் முதல் பீச் இருந்த இடம். பீச்செல்லாம் இப்படி உடைஞ்சி இப்படி சரியான இப்போ நிலப்பெல்லாம் இருக்குது. ஆனால் சரியாக ஆனால் முந்தி இப்படி இல்லை. கடகாலத்துக்கு பிறகு தான் இப்போ வந்துருக்கு. இப்படி முந்திலாம் பெரிய பட்டம்லாம் இருக்கிறது. தெப்பங்களுக்கு பெரிய இடம் வந்து ஒரு 100 மீட்டருக்கு மேலே வட்டியாக தான் இருந்தது. இப்போ வந்து கோயில்லாம் இங்கேருந்து ஃபுல்லாக கோயில் அங்கே கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் அப்படி எல்லா பக்கமும் செய்யணும் தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக அரசாங்கம் செய்யணும்னா இருக்குது. பயிரையும் கூட சொல்லல. ஆனால் இது காணாது. இப்போ கல்லைத்தான் நாங்கள் சும்மா போடுறோம். அணை கட்டக்கூடிய மாதிரி உதவிகளை அரசாங்கம் செய்யணும் வந்து எங்கள் நோக்கம் ஊர் மக்கள். அதான் எங்கள் முடிவு. நீங்கள் ஊர் மக்களா இல்லாட்டிக்கு ஊர் மக்களாண்ணே? இப்போ இந்த ஜேசிபி எல்லாம் கொண்டு செய்கிறதா
செய்கிறது கடல் வளையம் தான் இங்கே கடல் வளையம். இது மற்ற யூசி இங்கே யூசி 2 மணி வந்து கடல் வளையம் யூசியில் சேர்த்து தான் நம்ம ஏஜென்சி எல்லா இடமே லேட்டர் உதவிகள் வந்து பார்த்து தான் செய்கிறோம். அது அரசாங்கம் தான் செய்யுது. இது வந்து இப்போ தற்போது பாதுகாப்பு கட்டைகள் கட்டுகளை போடுறீங்க. அதை விட இங்கே அடையாள கட்டுற இதெல்லாம் செய்ய கிடையாது. இதுக்காக நான் லிட்டரும் கொடுத்துருக்குறோம். கட்டல் சங்கம் தர கொடுத்துருக்குறோம். குடிமநகரத்தில் கூடுற அபாயம் என்ன மாதிரியா இருக்கா இல்லை என்ன மாதிரி என்ன? அதாவது இயற்கை சொல்லி நம்ம சுனாமி அடித்த மாதிரி சில நேரத்தில் காற்று கடல் வந்தால் அதை நாங்கள் சொல்லி இயக்கத்தை நாங்கள் பொறுப்புடையதாக அதான் அவியல் இயக்க பிரச்சனை. இருந்தாலும் இப்போ எங்களுக்கு எல்லாம் செய்து காரணம் இப்போ இதுக்காண்டி சும்மா இப்போ அணையை கட்டி கல்லுகளை போடுற மொழியாக ஆனால் அதுவும் நிற்காது. திருப்பி அணை ஒன்று கட்டணும் அரசாங்கத்தை சொல்லி இப்போ ரோட்டு வெள்ளெடுக்கிற பக்கம் கட்டிக்கிறது தானே அணையை கட்டி அதே மாதிரி இதுக்கு அணை கட்டணும். இதுதான் நாங்கள் அந்த ஊராட்டம் தான் நோக்கம். நானும் ஊராட்டம் உருவாங்கல இருக்கிறோம். ஓகேண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜேசிபியில் வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து 2-3 நாளாக வந்து இந்த வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த போட்டுருக்க அந்த கருங்கேல்கள் இருக்குதாங்க, அதுதான் இப்போ தற்காலிகமாக வந்து போட்டு கொண்டுருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அந்த கருங்கல் வந்து உண்மையாக காணாது. இந்த கடல் அடிக்கி இந்த கடல் அடிக்கி அந்த கருங்கல் போடுறது வந்து காணாது. ஆனால் அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்தில் வந்து தற்காலிகம் ஏதாவது செய்யணும்னா அவங்களால முடிஞ்ச விஷயத்தை தான் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இந்த மூக்கம் பீச் மட்டுமே இல்லை, மூக்கம் பீச் மட்டும் இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும், அப்படியே போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து போடணும் அப்படி என்றால் ஒன்றும் செய்ய முடியாதாங்க. அப்படியே இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள் எல்லாம் பாருங்க, அப்படி அத்திவாரம் கட்டிடம் அப்படி எல்லாம் வந்து அப்படி உடைஞ்சி போயிருக்குது. இருக்கிறார போக கூட பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே முற்று முழுதாக வந்து சேதமாயிடுச்சு. பாக்கிய கரவாசி கவலையாக தான் கிடக்குது.